வணக்கம் நேர்களே, சில முக்கியமான தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்பா என்ன வெயில், தாங்கவே முடியல, என்னால் முடியலடா சாமி அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு ஊர் இல்லை ஒரு குட்டி கிராமம் சொன்னால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த யூரோப்பே அடுப்பில் வச்ச மாதிரி ரொம்ப தகிக்கிற ஒரு வெயிலாக இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமான சில முக்கியமான தகவல்கள் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே இந்த எல் நீனோவுடைய தாக்கம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே விஞ்ஞானிகள்லாம் எச்சரிச்சிருந்தாங்க. அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ ஜூன் 21 அஃபிஷியலாக ஐரோப்பாவில் வழக்கத்தை விட ரொம்ப ஹெவியான வெயில் அடிச்சு கொளுத்துது அப்படிங்கிறது தான் உலக சுகாதார அமைப்பா இருக்கிற WHO சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுல ரொம்ப குறிப்பிட்டு அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 10-15 நாளுக்குள்ளாரியே வெப்பம் தாங்காமலே 1300 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற மாதிரி உலக சுகாதார அமைப்பே இதுக்கு ஒரு டெக்னிக்கலான வார்த்தைகளையும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு வெயில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை WHO சொல்றாங்க. இதுல பர்டிகுலரா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பிரான்ஸ்ல வழக்கத்தை விட இந்த வெயில் காலத்துல உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை வழக்கமா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த வருஷம் பிரான்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அதுலயும் இன்னும் குறிப்பிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில போனாதான் வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருந்தே மரணம் அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை 40% இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஜெர்மனில ஒரு 41.7 டிகிரியா அவங்களால தாங்க முடியலையாமா. ரொம்ப அநியாயத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, எங்களால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளி இருக்காங்க. அதே போல செக் குடியரசுன்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுல 41.1 அதுவே அவங்களால தாங்க முடியலையாமா. அதே போல போலந்து 40.5 டிகிரி அளவுக்கு வெயில் அடி கொளுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாம EB கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, கரண்ட் எங்கெங்கெல்லாம் தேவை அப்படின்னு பிரிச்சு கொடுக்குற அந்த கிரிட் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல வெயில் தாங்க முடியாம ரோட்லாம் கொஞ்சம் உருகி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த WHO இந்த உயிரிழப்புகளுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் டோம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹீட் டோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெப்ப குவிகை அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. ஒரே இடத்துல பர்டிகுலரா ரொம்ப இந்த பூத கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வெயில் ரொம்ப குவியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹீட் டோம்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா இதுவும் சூரியன் சம்பந்தமான செய்தி தான். ஆனா இது அப்படியே இந்த சைடுல இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது ஐரோப்பானா, இந்த சைடுல இருக்கிறது சூரியனை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு பக்கத்து நாடா இருக்கிற சைனா ஒரு புதிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகத்திலேயே எல்லா விஷயத்திலையும் எதுலயோ ஒன்னுல முன்னோடியா இருக்கணும், உலகத்துல முதல் நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிறதுல சீனாவுக்கு நிகர் சீனா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இப்ப உலகத்துடைய கரண்டே இல்லாம ஒரு உப்பு தண்ணியை எப்படி நல்ல தண்ணியா மாத்துறோம் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜில சைனா வெற்றி கண்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த கடல் நீரை எப்படி நல்ல நீரா மாத்துறது அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு சோலார் பவர் டீசாலினேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சோலார் பவருக்கு அப்படிங்கிறதுக்கு வழக்கமா ஒரு பாட்டில தண்ணி எடுத்து அதுல இருக்கிற உப்பு மட்டும் நீக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி முன்னாடி எல்லாம் மின்சாரமா இருந்துச்சு, இப்போ அதுக்கு பதிலா சூரியனையே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த சோலார் பவர்டு டீசாலினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தண்ணியில இருக்கிற உப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு உகந்ததா மாத்துறது தான் இந்த டீசாலினேஷன். இதுல முப்பரிமாணத்துல 3Dன்னு சொல்லுவாங்க. அந்த 3Dல போட்டோ தெர்மல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போட்டோ தெர்மல் மெட்டீரியல் மூலமா ஏற்கனவே இப்போ ஒரு பாட்டில தண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்க மெட்டீரியலை அதுக்கு மேல அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சூரியனே இந்த உப்பை எடுக்கிற ப்ராசஸை பண்ணிடும். இதுக்காக ஸ்பெஷலா கரண்டே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. இந்த கடல் தண்ணியை எப்படி நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னா அதுல 90% இந்த சோலார் அப்சார்ப்ஷன் ரேட் அப்படிங்கிறது கிடைச்சிடுது. கரண்டை பயன்படுத்தி உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு எடுத்துக்கிற எனர்ஜியை விட இது சோலார் பவர் மூலமா கிடைக்கிறது 45.7% செலவும் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இதுல இருந்து கிடைச்ச அந்த சோதனையில கிடைச்ச அந்த நல்ல தண்ணியை எடுத்து 5 சதுர மீட்டருக்கு விவசாய நிலத்திலும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகாம நடத்தி முடிக்கிறதோ அப்படின்னு சொல்லி இப்போ மத்தியில் ஆட்சியில இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்மையில நீட் தேர்வு நடந்துச்சு இல்லையா,
நீட் தேர்வில் கேள்வி எல்லாம் முன்னாடியே லீக் ஆயிடுச்சு, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிலரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து நீட்டுக்கு ரீ எக்ஸாமும் நடந்துச்சு. ரீ எக்ஸாமுக்கு வந்து ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அதுலலாம் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு மத்தியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் டெட் எக்ஸாம், ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெட் எக்ஸாம் வந்து ஜூன் 28 நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. ரொம்ப பயங்கர செக்யூர்டா, ஏற்கனவே நீட்லயே நாங்கள் ரொம்ப பாடத்தை கற்றுக்கிட்டோம், அதனால நாங்கள் வந்து கடுமையான மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கோம், இந்த கேள்வியெல்லாம் எங்கே லீக் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லி மாநில அரசாங்கம் தரப்புல சொல்லியிருந்த நிலைமையில திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு பொழுது விடிஞ்சா எக்ஸாம்னா ஒரு நாள் முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு. இது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தானே, பிவாண்டி அப்படிங்கிற மாவட்டங்கள்ல கேள்வித்தாள் வந்து ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தனியார் ஹோட்டல்ல இந்த கேள்வி எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே விற்க போறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அதன் பேர்ல போலீஸ் வந்து ஒரு ரெய்டு மேற்கொள்றாங்க. அப்படி ரெய்டு மேற்கொள்ளும் போது உண்மையிலேயே அடுத்த நாள் காலையில ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு கொஸ்டின் பேப்பர், அது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரே அந்த ஒரு ஹோட்டல்ல, ஒரு தனியார் ஹோட்டல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு டிரான்ஸ்பரன்சியை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த மாநில அரசாங்கம் பொழுது விடிஞ்சா எக்ஸாம் நடக்கிறதா இருந்ததை அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது கேன்சல்ன்றது கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணல, ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த அந்த எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒரு தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ராஜீவ்குமார், ஆகாஷ்குமார், தீரஜ் சிங், இந்த 3 பேரு நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஒருத்தர் வந்து ஹரியானாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து பீகாரை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே டெல்லியில இருந்து கொஸ்டின் பேப்பரை விற்கிறதுக்காக மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. மாநிலத்தையே ரொம்ப பேசுபொருளா மாத்தின இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்காக 20 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் மகாராஷ்டிரா அரசு அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமான செய்திகளை நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல டே 1ல இருந்து அங்க என்ன சின்ன சின்ன அப்டேட்ஸ்னாலுமே தொடர்ந்து இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த ஈரான் அமெரிக்கா போர்னால இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போர் வந்து ஒரு பர்டிகுலரா அங்கே யாரோ 2 பேர் அடிச்சுக்கிட்டதுனால நம்ம ஊர்ல சிலிண்டர் கிடைக்காம போய் ரோட்டு கடையெல்லாம் க்ளோஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆஸ்பெக்டும், இன்னொரு பக்கமும் இதுக்கு இருக்கு. அதுல என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமான இந்த காலகட்டங்கள்ல இந்த போர் சம்பந்தமா ஒரு பொதுமக்கள் கிட்ட அச்சம் இருந்துச்சு. ஆனா அந்த அச்சம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ரியல் எஸ்டேட்ல பெருசா வந்து வீடுகள் விற்காம அப்படி குமிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தியா இருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் இது சம்பந்தமான ஒரு ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, மெட்ரோ நகரங்கள்ல பெரிய அளவுல வீடுகள் விற்கலை, ரியல் எஸ்டேட் கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த போர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் சில காரணங்களும் சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மெட்ரோ நகரங்கள் அப்படிங்கிறது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மக்களுக்கு மேல வசிக்கிற நகரங்களை மெட்ரோ நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரோ நகரங்கள்ல இந்த வீடு 1 கோடிக்கு போகுது, இந்த வீடு 2 கோடிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த விலைகள்லாம் யார் தான் நிர்ணயம் பண்றாங்கன்னு இது வரைக்கும் தெரியாத நிலையில அந்த தனியார் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியே பில்டப்பா கொடுத்து தள்ளினாங்களே தவிர இது வரைக்கும் வருஷா வருஷம் இந்த குறிப்பிட்ட வீடுகளுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து உண்மை சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த சேல்ஸ் நம்பர்ஸ்ல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இயர் ஆன் இயர், ஒரு வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உள்ள போன வருஷம் எவ்வளவு இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கையும் அந்த தனியார் அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதுல 6% வரைக்கும் விற்பனை சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. இந்த ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும், நான் சொல்றது 2025 ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் 96,285 வீடுகள் தான் இந்த மெட்ரோ நகரங்கள்ல வித்திருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து போன வருஷத்துடைய தகவல். இந்த வருஷம் அதுவே 90,715 வீடுகள் தான் வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த டவுன்ல தான் இந்த வீடுகள்லாம் விற்காம அப்படி அப்படியே கிடக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த புனேல தான் 15% வரைக்கும் வீடு கட்டி இருக்கு, ஆனா யாரும் அதை வாங்குறதுக்கு முன் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. இதுல சென்னையுடைய தரவும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சென்னையில 9% வீடுகள் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியா வித்திருக்கு அப்படிங்கறத அந்த தனியார் நிறுவனம் சொல்ற ஒரு முக்கியமான புள்ளி விவரமா இருக்கு. வீடு விற்கல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்தாலும் எந்த ஊர்ல அதிகமா விக்குது அப்படிங்கிற அந்த புள்ளி விவரமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல கொல்கத்தால வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 10% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போன வருஷம் 100 வீடு வித்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் 110 வீடா வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த போர் சூழல் சம்பந்தமா ஒரு தயக்கம் பொதுமக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியலங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இதே நிலைமையில இப்போ வந்து ஐடி ஊழியர்களுக்கும் ஏஐ வந்துருச்சு, அதனால எங்களுக்கு வேலையே இருக்குமா இல்லையான்னு தெரியல, அப்புறம் எங்க இருந்து நாங்க போய் வீடு வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் இருக்கிறதாவும் அந்த தனியார் நிறுவனம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.